ஐயப்பனின் வரலாறு மகிமை நிறைந்தது. பிறப்பு: மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிக்க அன்னை பராசக்தி துர்க்கையாக அவதரித்து அவனை வதம் செய்தாள். தனது சகோதரனின் இறப்பிற்கு பழிவாங்க அவனது தங்கை மகிஷி கடும் தவம் புரிந்து, சிவன் மற்றும் விஷ்ணுவின் இணைப்பில் பிறந்த குழந்தையால் மட்டுமே எனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வரத்தை பெற்றாள். இந்த வரத்தினால் ஆணவம் கொண்ட அவளை அழிக்க சிவபெருமானும் விஷ்ணுவும், அதாவது மோகினி அவதாரத்தில் இணைந்து மணிகண்டனாக ஐயப்பனின் அவதரித்தார். கேரளாவின் பந்தல நாட்டு மன்னர் ராஜசேகரன் குழந்தை பேறு இல்லாமல் வருந்தினார். ஒருமுறை வேட்டைக்குச் சென்றபோது பம்பை நதிக்கரையில் கழுத்தில் மணியுடன் ஒரு குழந்தையை கண்டெடுத்தார். அசரீரி வாக்கின்படி அக்குழந்தைக்கு மன்னன் ராஜசேகரன் மணிகண்டன் என பெயரிட்டு வளர்த்து வந்தார். மணிகண்டன் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கினார். மணிகண்டனுக்கு பட்டம் சூட்ட மன்னர் விரும்பினார். ஆனால் ராணியின் மனம் மாறியதால் ராணி வயிற்றுவலி இருப்பதாக பொய் கூறினார். அதற்கு சிகிச்சையாக புலிப்பால் வேண்டும் என மருத்துவருடன் சதி செய்து கூறினார். தனது தாயின் நோயை தீர்க்க மணிகண்டன் காட்டிற்குச் சென்றார். காட்டுக்குச் செல்லும் வழியில் காட்டில் மணிகண்டன் மகிஷியை சந்தித்து அவளுடன் போரிட்டு அவளை வதம் செய்தார். இதன் மூலம் தேவர்களின் துயரம் நீங்கியது. பின்னர் இந்திரன் புலியாக மாற மணிகண்டன் புலி மீது ஏறி அரண்மனைக்குச் திரும்பினார். சபரிமலை கோவில். மணிகண்டனின் தெய்வீக சக்தியை உணர்ந்த மன்னர் அவருக்கு ஒரு கோவில் கட்ட விரும்பினார். மணிகண்டன் ஒரு அம்பை எய்தார். அந்த அம்பு விழுந்த இடமான சபரிமலையில் தர்மசாஸ்தாவாக அவர் குடிமொண்டார். அங்கு 18 படிகளுடன் கோவில் கட்டப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகள் சாதாரண படிகள் அல்ல. அவை மனித வாழ்க்கையை சுத்திகரிக்கும் ஆன்மீக தத்துவம். முதல் 5 படிகள் மனிதனின் 5 இந்திரியங்களை குறிக்கின்றன. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்திரிய கட்டுப்பாடு அவசியம் என்பதை கூறுகின்றன. அடுத்த 8 படிகள் மனிதனை வீழ்த்தும் தீய குணங்களை குறிக்கின்றன. காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், அகங்காரம், பொறாமை. இந்த குணங்களை விட்டுவிட வேண்டும். அடுத்த 3 படிகள் முக்குணங்களை குறிக்கின்றன. சத்துவம், ரஜசம், தமோகம். மனநிலைகளை சமநிலைப்படுத்த வேண்டும். கடைசி 2 படிகள் கல்வியும் ஞானமும் ஆகும். ஞானம் அடைந்தால்தான் ஐயப்பன் தரிசனம் கிடைக்கும். அதனால்தான் விரதம், இருமுடி, பாதயாத்திரை மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. இந்த 18 படிகளை கடந்து சென்றால் மனிதன் சுத்தி அடைந்து ஐயப்பன் அருளை பெறுகிறான். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதமிருந்து பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற முழக்கத்துடன் சபரிமலைக்குச் செல்கின்றனர். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.